இன்னைக்கான நாள்ல மார்க்கெட் எப்படி இருக்க போகுது? கண்டிப்பா கொஞ்சம் நெகட்டிவா இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, கிஃப்ட் நிஃப்டியோட சிக்னல் அந்த மாரி இருக்கு. 20 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல இருக்கு. அப்புறம் இங்க வேர்ல்ட் நியூஸ் நடக்கிறதுமே நெகட்டிவா தான் இருக்கு. சரி, ஓகே, ஒன் பை ஒன்னா பார்த்துருவோம். இப்ப கிஃப்ட் நிஃப்டியோட சிக்னல் நம்ம சொன்ன மாரி இங்க 20 பாயிண்ட்ஸ் நெகட்டிவ்ல இருக்கு. அப்படின்னா நிஃப்டி அண்ட் தென் சென்செக்ஸ் பார்க்கும்போது இன்னைக்கான நாள்ல நெகட்டிவ்ல இருக்க போகுது. ஏசியன் மார்க்கெட்ஸ்லாம் எப்படி இருக்கு? அவங்களாம் பாசிட்டிவ்ல இருக்காங்க. ஜப்பான் மார்க்கெட்லாம் பாசிட்டிவ்ல இருக்கு. அண்ட் தென் இருக்கிற ஏசியன் மார்க்கெட்ஸ் நிறைய பாசிட்டிவ்ல தான் இருக்கு. யூஎஸ் மார்க்கெட்ஸ் ரெக்கார்ட் ஹைல இருக்கு. பட் ஆனா இந்தியன் மார்க்கெட் மட்டும் இங்க அந்த அளவுக்கு ரேலியில இல்ல. அந்த அளவுக்கு வேல்யூஷன்ஸ் அட்ராக்ஷனா இல்ல. நம்ம கிட்ட ஏஐ ஸ்டாக்ஸ்ன்றது பத்தின பெருசா கிடையாது. அதனால குளோபல் இன்வெஸ்டர்ஸ் நம்ம பக்கம் வராம இருக்காங்க. மத்த மார்க்கெட் பக்கம்லாம் இருக்காங்க. லைக் தாய்வான், சவுத் கொரியா, தென் இங்க சைனா, அப்புறம் இங்க யூஎஸ், இந்த மாதிரி இடத்துல இருக்காங்க. பிரெண்ட் க்ரூட் இன்னைக்கு நல்லா ஏறி இருக்கு. அதை பத்தி நம்ம லேட்டரான்னு பார்ப்போம். வேர்ல்ட் நியூஸ்ல பார்க்கும்போது பார்ப்போம். எஃப்ஐஎஸ் 8300 கோடி ரூபாய்க்கு வித்திருக்காங்க நேத்துக்கான நாள்ல. டிஐஎஸ் 9500 கோடி ரூபாய் கொடுத்து மார்க்கெட்ல இங்க பை பண்ணியிருக்காங்க. சோ அதனால இங்க 8000 கோடி ரூபாய்க்கு வித்தாலும் கூட திரும்ப வாங்கத்தி இவங்க ரெடியா இருக்காங்க. சோ அதனால மார்க்கெட்ல இன்னும் ஷாக் அப்சர்வரா இங்க டிஐஎஸ் செலிபிரேட் இருக்காங்க. சரி, ஓகே, இப்ப வேர்ல்ட் நியூஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்ப ரீசெண்டா என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஈரான் இங்க குவைட் அப்புறம் பஹ்ரைன்ல பாத்தீங்க அப்படின்னா மிசைல் அட்டாக்ஸ் நடத்திட்டு இருக்காங்க. அதை தாண்டி இப்ப யூஎஸ் என்ன பண்றாங்க அப்படின்னா புதுசா அட்டாக்ஸ் நடத்துறாங்க. கொஷம் ஐலாண்ட் பாத்தீங்கன்னா நடத்திட்டு இருக்காங்க. சோ இது இன்னும் டென்ஷன்ஸ் கண்டினியூ பண்ணிக்கிட்டே இருக்கு. சோ இப்ப பஹ்ரைன்ல நடத்தின அட்டாக்னால என்ன நடக்குது அப்படின்னா, பஹ்ரைன் இமிடியேட்டா அந்த எமர்ஜென்சி மெஷர்ஸ் எடுத்திருக்காங்க. சிவிலியன் பிளைட்ஸ் பறக்கும் பாத்தீங்களா, அது எல்லாமே சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. ஏர் ஸ்பேஸையும் டெம்பரரியா க்ளோஸ் பண்ணிருக்காங்க. சோ இப்போ யூஎஸ் கூட லிங்க்ட் ஆயிட்டு இருக்க எந்த கண்ட்ரீஸா இருந்தாலும் சரி, இங்க ஈரான் அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. யூஎஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஈரானியன் மிலிட்டரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நாங்க அடிச்சிட்டு இருக்கோம் அப்படின்றத சொல்றாங்க. அப்புறம் ஈரான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இங்க யூஎஸ் கூட இன்ட்ரெஸ்ட் உள்ள அந்த ஒரு வெசல்ஸா இருக்கட்டும், இல்ல அப்படின்னா அவங்க கூட இருக்கிற அந்த ரீஜனல் கண்ட்ரீஸா இருக்கட்டும், அவங்க மேல டார்கெட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பிரெண்ட் க்ரூட் $96 per பேரல் போயிடுச்சு. ஸோ இன்னும் அந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் அதிகமான ரீசனால $96 per பேரல் போயிடுச்சு. திரும்ப $100 per பேரல் போறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ என்னதான் இந்த அளவுக்கு அடிச்சுக்கிட்டு இருந்தாலும் கூட யூஎஸ் அபிஷியல்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இன்னும் அந்த நெகோசியேஷன்ஸ் பொறுத்தவரை கம்ப்ளீட்டா முடிவுக்கு பாத்தீங்கன்னா வராம போகல. இன்னும் நாங்க பேசிக்கிட்டு தான் இருக்கோம். ஈரான் நிறைய டிஸ்அக்ரிமெண்ட் சொன்னாலும் கூட நாங்க பேசிக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்றத சொல்றாங்க. இன்னும் வேர்ல்ட் நியூஸை பொறுத்தவரை நெகட்டிவா தான் இருக்கு. பிரெண்ட் க்ரூட் பாத்தீங்கன்னா ஏறதுக்கான சான்சஸ் இருக்கு. அதனால நம்ம ஊரோட மார்க்கெட் நெகட்டிவ் இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. பெட்ரோல் டீசல் விலை எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இன்னும் ஏறதுக்கான சான்சஸ் இருக்கு. அது கண்டினியூ ஆயிட்டே இருக்கு. இந்தியா யுனைடெட் ஸ்டேட்ஸ்க்கு நடுவுல அந்த ஒரு ட்ரேட் நெகோசியேஷன் 3 நாளைக்கு நடக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு 3 நாள் மீட்டிங்ல இன்டர்ம் ட்ரேட் அக்ரிமெண்ட் இங்க சைன் பண்ணப்படும் அப்படின்றது எக்ஸ்பெக்டேஷன்ஸா இருக்கு. இதுல ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ட்ரேட் டீல் மட்டும் இப்போ ஃபைனல் ஸ்டேஜ்ல இருக்கதா சொல்றாங்க. சைனிங் இன்னும் சீக்கிரமா பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ இப்போதைக்கு என்ன ஒரு பிளான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, இப்ப நம்ம மேல இருக்க டேரிஃப் குறைப்பாங்க அப்படின்றது இருக்க எக்ஸ்பெக்டேஷன்ஸா இருக்கு. நம்ம அதுக்கு என்ன எக்ஸ்பெக்ட் பண்ண போறோம் அப்படின்னா, நீங்க அதிகமா, அதாவது யூஎஸ்ல இருக்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே அதிகமா நாங்க இம்போர்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்றத சொல்றாங்க. சோ இந்த ஒரு ரீசனால என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம யூஎஸ்க்கு ஃபேவர் பண்றோமா, அதனால யூஎஸ் பாத்தீங்கன்னா நமக்கு ஃபேவர் பண்ணி இருக்கிற மத்த கண்ட்ரீஸை விட நம்ம மேல இருக்க டேரிஃப் கொஞ்சம் கம்மி பண்ணுவாங்க அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. சோ பாப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. கோல்டு மேல யார்தேனி ரிசர்ச்ன்ற ஒரு கம்பெனி இங்க ரிசர்ச் பண்ணிருக்காங்க. அதுல ரிசர்ச் பண்ணதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, கோல்டு $4500 per ounce இப்ப இருக்கு. அங்க இருந்து $10,000 per ounce 2029 போகும் அப்படின்னு சொல்றாங்க. இங்க இருந்து 122% ரிட்டர்ன் கிடைக்கும் அப்படின்றத சொல்றாங்க. ஆனுவலா கோல்டோட ரிட்டர்னை பொறுத்தல 9ல இருந்து 11% ஆனுவல் ரிட்டர்ன் இருக்கும். பட் ஆனா இப்போ இன்னும் கொஞ்சம் வருஷத்துக்கு 25% ஆனுவல் ரிட்டர்ன் கொடுக்கும் அப்படின்றத சொல்றாங்க. S&P 500 அவங்க விட்டு கொடுக்கல. அதுவுமே 7600 பாயிண்ட்ஸ்ல இருந்து 10,000 பாயிண்ட்ஸ் 2029 போகும் அப்படின்னு சொல்றாங்க. பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, இந்த கம்பெனி ரிசர்ச் பண்ணதுல ஸ்ட்ராங்கான யூஎஸ் டாலர் இருக்கு. அதிகமான இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கு. ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் டெம்பரவரி தான். சோ அந்த ஒரு ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த கோல்ட் பிரைசஸ் ஏறதுக்கான சான்சஸ் இருக்கு. நிறைய ஃபேக்டர்ஸ் சப்போர்ட் பண்ண ஆரம்பிக்கும் அப்படின்றத சொல்றாங்க. சோ இப்போதைக்கு எமர்ஜென்சி சிச்சுவேஷன்ஸ் தான் கோல்டு ஏற ஆரம்பிக்கும். ஒருவேளை குளோபல் லெவல்ல பாசிட்டிவான சிச்சுவேஷன் இங்க வருது அப்படின்னும் போது ஷேர் மார்க்கெட் ஒரு பெரிய பிளஸா இருக்கும். பட் அவங்க ஷேர் மார்க்கெட்டே சொல்றாங்க கோல்டு ஏறும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. சோ பாப்பா என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. இன்ஃபோசிஸ் கம்பெனி ELI அப்படின்றத புதுசா லான்ச் பண்ணிருக்காங்க. எடிட்டோரியல் லிங்க் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது இதோட நேமா இருக்கு. இது ஒரு ஏஐ பவர்டு டூலா இருக்கு. சோ இது இந்த மீடியா கம்பெனிஸ்க்கு ஹெல்ப் பண்ற மாதிரி இருக்க போகுது. சோ இதுல என்ன நடக்கும் அப்படின்னா, கண்டென்ட் ரெக்கமெண்டேஷன் ஆட்டோமேட்டிக்கா பண்ண போகுது. அப்புறம் ரீடர் என்கேஜ் பண்ற மாதிரி விஷயங்கள்லாம் உள்ள வச்சிருக்காங்க. இந்த டூல ஆண்டல்ஸ் பிளாட் மீடியா குரூப் கூட சேர்ந்து பாத்தீங்கன்னா டெவலப்மெண்ட் பண்ணிருக்காங்க. 3 வருஷத்துக்கான ஏஐ அப்புறம் டிஜிட்டல் இன்னோவேஷன் பார்ட்னர்ஷிப் அந்த கம்பெனி கூட வச்சிருக்காங்க. சோ இந்த ஒரு ELI எப்படி செயல்படும் அப்படின்றத சொல்லிட்டோம். சோ இப்போ நீங்க ஏதோ ஒரு ஆர்டிகல் படிக்கிறீங்க அப்படின்னும் போது ஆட்டோமேட்டிக்கலா அது ரிலேட்டடான ஆர்டிகல்ஸ் சஜஸ்ட் பண்ண ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா அதுக்கான இன்டர்னல் லிங்க்ஸ் ப்ரொவைட் பண்ண ஆரம்பிக்கும். இதனால ஜேர்னலிஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா இன்னும் நிறைய கான்டாக்ட்ஸ் எழுத முடியும். நிறைய ஒர்க் லோட் பாத்தீங்கன்னா குறைக்க போகுது. சோ இது இந்த கம்பெனிக்கு ஒரு அப்டேட்டா இருக்கு. இதை தாண்டி நேத்திக்கான நல்ல அதிகமான ஸ்பெண்டிங் ஐடில நடக்கும் அப்படின்றது எக்ஸ்பெக்டேஷன்ஸா இருந்துச்சு. அதை தாண்டி இங்க யூஎஸ் இந்த ரேட் இருக்கு பாத்தீங்களா, அது இன்னும் கம்மியா இருக்கும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. குளோபல் லெவல்ல டெக் டிமாண்ட் அதிகமா இருக்கும் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. ஐடி ஸ்பெண்டிங் நடக்கும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. இது எல்லா ரீசன்ஸ்னாலும் நேத்திக்கான நல்ல மார்க்கெட் ஏறி இருந்துச்சு. அதுல இன்ஃபோசிஸ் ஸ்டாக் 6% ஏறி இருக்கு.
இன்ஃபோசிஸ்ல இப்போ இன்னொரு நியூஸ் வந்து வந்திருக்கு. இன்ஃபோசிஸ் வந்து டிஎன்பி பேங்க் கூட வந்து பார்ட்னர்ஷிப் வந்து வைக்கிறாங்க. அந்த ஒரு பேங்க் வந்து மாடர்னைஸ்டு பேங்கா வந்து எடுத்துன்னு வர போறாங்க. ஃபினான்ஷியல் கிரைம் டிடெக்ஷன் சிஸ்டம் வந்து உருவாக்க போறதா வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களோட ஏஐ பவர்டு டெக்னாலஜி யூஸ் பண்ணிட்டு மணி லாண்டரிங், ஃப்ராட், சஸ்பீஷியஸ் டிரான்சாக்ஷன்ஸ், அப்புறம் வந்து ஃபினான்ஷியல் கிரைம்ஸ் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா எஃபெக்டிவா வந்து பார்க்க போறாங்க. இந்த ஒரு ப்ராஜெக்ட் அந்த ஒரு ஃபோக்கஸில் தான் வந்து இருக்க போகுது. மல்டிபிள் ஓல்ட் சிஸ்டம்ஸ் எல்லாமே வந்து இங்க டிஎன்பி பேங்க்ல வந்து இருக்கு. அது எல்லாமே சிங்கிள் கிளவுட் பேஸ்டு பிளாட்ஃபார்மா வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப மாத்த போறாங்க. ஸோ இதனால டேட்டா விசிபிலிட்டி, அப்புறம் வந்து எஃபிஷியன்சி, அப்புறம் வந்து கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே சூப்பரா வந்து பண்ணிக்க முடியும். இதுல இன்ஃபோசிஸ் வந்து அந்த ஒரு பிளாட்ஃபார்ம் இன்டெகிரேட்டரா வந்து இருக்க போறாங்க, ஆர்கிடெக்சர் டிசைனா வந்து இருக்க போறாங்க, டேட்டா வந்து மைக்ரேஷன் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணி கொடுக்க போறாங்க. இதை தான் நம்ம வந்து பார்த்தோம்னா ட்ரெடிஷனல் ஐடி சர்வீசஸ் வந்து எங்கேயும் போகாது. இந்த ஒரு ஏஐ வந்து உள்ள வந்தால் கூட அந்த ஏஐக்கான அந்த ஒரு டேட்டா மைக்ரேஷன்ஸ் அதை வந்து சிஸ்டம் கூட இன்டெகிரேட் பண்றது இந்த மாதிரி ஒர்க் எல்லாமே நம்ம கம்பெனிஸ் தான் பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது வந்து இப்ப நடந்துகிட்டு தான் வந்து இருக்கு. பிஎஃப்எஸ் செக்டர்ல இன்னும் சூப்பரா தான் இன்ஃபோசிஸ் பெர்ஃபார்மன்ஸ் வந்து இருக்கு. காத்ரேஜ் இண்டஸ்ட்ரீஸ் வந்து காத்ரேஜ் வெல்த் அப்படின்ற ஒரு கம்பெனி வந்து லான்ச் பண்றாங்க. இதை யாரை டார்கெட் பண்ணி லான்ச் பண்றாங்க அப்படின்னா ஐ நெட்வொர்க் இண்டிவிஜுவல்ஸ் வந்து டார்கெட் பண்ணி லான்ச் பண்றாங்க. 2 கோடி ரூபாய்க்கு மேல யார் அசெட்ஸ் வச்சிருக்காங்களோ அவங்கள தான் இவங்களோட டார்கெட்டா வந்து இருக்காங்க. 1 lakh crore அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் வந்து இங்க கிரியேட் பண்ணணும் அப்படின்றது இவங்களோட நோட்டா வந்து இருக்கு. 35 லொகேஷன்ஸ் வந்து பிளான் பண்ணி வச்சிருக்காங்க அடுத்த ஒரு 5 வருஷத்துல. காத்ரேஜ் கேபிட்டலோட அந்த ஒரு ஐபிஓ வந்து 2031 வந்து பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. பினான்சியல் சர்வீசஸ் இவங்களுக்கு வந்து பெரிய ரெவன்யூ கான்ட்ரிபியூட்டரா வந்து இருக்கும் அப்படின்ற எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து இருக்கு. 5000 7,000 கோடி ரூபாய் வந்து இந்த பினான்சியல் சர்வீசஸ் பிசினஸ்க்காக வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போதான் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இவங்களோட பிளான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது இவங்களோட டெக்னாலஜி யூஸ் பண்ணி போர்ட்ஃபோலியோ அனாலிட்டிக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி எடுத்துட்டு போக போறாங்க. இன்வெஸ்ட்மெண்ட் ஃப்ரேம் ஒர்க்கே வந்து பாத்தீங்கன்னா மாத்த போறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால இந்த ஒரு கம்பெனி இது ஒரு நல்ல அப்டேட்டா இருக்கு. நொமுரா நிறுவனம் என்ன சொல்றாங்க அப்படின்னா பேங்கோட லோன் growth எல்லாமே இன்னும் ஸ்ட்ராங்கா வந்து இருக்க போகுது ஃபினான்ஷியல் 2027. ஸோ இது பின்னாடி இருக்க ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இங்க கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் பெட்டரான லிக்விடிட்டி இருக்க ரீசன்னால லோன் growth வந்து ஸ்ட்ராங்கா இருக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. இதனால இவங்க ஒரு டாப் 6 பேங்க் வந்து வச்சிருக்காங்க. அந்த பேங்க்ஸ் எல்லாமே இப்ப பை ரேட்டிங் வந்து வச்சிருக்காங்க. ஐசிஐசிஐ பேங்க், ஆக்சிஸ், கோட்டக் மஹிந்திரா பேங்க், இந்தசன் பேங்க், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் அண்ட் தென் ஃபெடரல் பேங்க். பேங்கிங் சிஸ்டம்ஸோட கிரெடிட் growth பொறுத்தவரை 16% வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு. ரீட்டைல், எம்எஸ்எம்இ, இண்டஸ்ட்ரியல், என்பிஎஃப்சி செக்மெண்ட் சூப்பரான growthல வந்து லோன் growth வந்து இருக்கு. டெபாசிட் growth மட்டும் 12% வந்து இருக்கு. இது மட்டும் ஒரு நெகட்டிவான கன்சர்னா வந்து இருக்கு. இங்க லோன் growth விட கம்பேர் பண்ணும்போது டெபாசிட் growth வந்து கம்மியா இருக்கு. டெபாசிட்ஸ் வந்து அதிக பேர் வைக்க மாட்டாங்க. சோ அந்த ஒரு டெபாசிட் ரேட்ஸ் வந்து ஏத்துறதுக்கு என்ன பிளான் பண்ண போறாங்கன்றத மட்டும் வெயிட் பண்ணி பார்க்கணும். மத்தபடி இங்க கிரெடிட் growth நல்ல ஒரு growthல இருக்கு. டெபாசிட் growth நல்ல ஒரு பெர்சன்டேஜ்ல இருக்கு. என்பிஎஃப்சி, எம்எஸ்எம்இ எல்லா லோன் growthமே சூப்பரா வந்து இருக்கு. டெபாசிட் growth மட்டும் இவங்க ஏத்தணும். சோ அப்படி இருந்தாலுமே இப்போதைக்கு சூப்பரா தான் இருக்க போறாங்க ஃபினான்ஷியல் 2027 சொல்லிட்டு பை ரேட்டிங் வந்து வச்சிருக்காங்க இந்த ஒரு 6 பேங்க். ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் கம்பெனியோட அந்த ஒரு பைபேக் பொறுத்தவரை 1100 கோடி ரூபாய்க்கான பைபேக் வந்து நடக்க போகுது. நாள்ல இருந்து நடக்க போகுது. ஸோ இதோட ஆஃபர் வந்து ஜூன் 10ஆம் தேதி வந்து க்ளோஸ் ஆக போகுது. ரெக்கார்ட் டேட் வந்து ஏற்கனவே முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கப்புறம் வந்து நீங்க பைபேக்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னா இந்த மே 29 போல ரெக்கார்ட் டேட் வச்சிருந்தாங்க. அதுக்கு முன்னாடியே ஷேர்ஸ் ஓன் பண்ணவங்க எல்லாருமே இப்போ வந்து பார்ட்டிசிபேஷன் வந்து ஆரம்பிக்குது. 4ஆம் தேதியில இருந்து 10ஆம் தேதி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா நடக்க போகுது. 1150 ரூபாய்க்கு வந்து ஷேர் பைபேக் பிரைஸ் வந்து வச்சிருந்தவங்க 1260 ரூபாய்க்கு வந்து இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. என்டர்டைன்மெண்ட் ரேஷ் வந்து 49 ஷேர்ஸ்க்கு 5 ஷேர்ஸ் வந்து டெண்டர் வந்து விட்டுக்கலாம் அப்படின்றது வந்து இருக்கிற விஷயமா வந்து இருக்கு. ஜைடஸ் வந்து இன்னும் பாத்தீங்க அப்படின்னா டைவர்சிஃபைடு ஃபார்மா பிசினஸா வந்து இருக்காங்க. கேஷ் ஃப்ளோஸ் வந்து நல்லா இருக்கு. லாங் டர்ம் பிசினஸ் ஆப்பர்ச்சுனிட்டி சூப்பரா தான் வந்து இருக்கு. ஸோ இப்போதைக்கு நம்மளோட கன்சிடரேஷன் என்ன அப்படின்னா பைபேக்ல பார்ட்டிசிபேஷன் பண்ணணுன்றது கிடையாது. இன்னும் நம்ம வந்து அண்டர் தான் இருக்கு. நம்ம அதனால இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு போது பெட்டரா வந்து இருக்கு. ஓயா கம்பெனியோட ஐபிஓ வந்து வரப்போகுது. இது என்ன ரீசன்ஸ் வச்சு சொல்றோம் அப்படின்னா ஓயா கம்பெனியோட அந்த ஒரு பேரண்ட் கம்பெனியோட பிரிசம் வந்து ஐபிஓக்கான அப்ரூவல் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான அப்ரூவல் வந்து செபி வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ 7 8 பில்லியன் டாலர் வேல்யூஷன் உள்ள ஒரு கம்பெனி வந்து வர போறாங்க. இங்க வந்து புது ஏஜ் டெக்கா வந்து பாத்தீங்கன்னா ஒரு லிஸ்டிங் வந்து இருக்க போகுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஒரு பிரிசம் கம்பெனி இப்போ வந்து ப்ராஃபிட்டபிலிட்டி வந்து மூவ் பண்ற விதமா இங்க வந்து பிரீமியம் ஹோட்டல்ஸ், அப்புறம் செல்ஃப் ஆபரேட்டட் ப்ராப்பர்ட்டிஸ், வெக்கேஷன் ரெண்டல்ஸ், அப்புறம் வந்து இன்டர்நேஷனல் ஆபரேஷன்ஸ் இந்த இடத்தெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணிட்டு வந்து இருக்காங்க. குரோத்தை பொறுத்தல இந்தியால இருந்து நல்ல ஒரு growth வந்து இருக்கு. யூஎஸ் யூரோப்ல நல்ல ஒரு growth வந்து இருக்கு. புது பிசினஸ் ஹாலிடே வில்லாஸ், அப்புறம் வந்து ரிலீஜியஸ் டூரிசம் டெஸ்டினேஷன்ஸ் இது எல்லாமே சூப்பரா வந்து இருக்கு. கம்பெனி வந்து இந்த ஒரு ஜூலை மாசம் வந்து ஐபிஓட அந்த ஒரு ப்ராஸ்பெக்ட்ஸ் எல்லாமே ரெடி பண்ண போறாங்க. அந்த ஒரு ஃபைலிங் எல்லாமே அப்டேட் பண்ணி கொடுக்க போறாங்க. மார்க்கெட் கண்டிஷன்ஸ் பொறுத்து ஐபிஓ வந்து உள்ள வந்துருவாங்க. ஆரக்கல் கார்பரேஷன் வந்து 30,000 எம்ப்ளாயிஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 30,000 ஜாப்ஸ் வந்து இங்க வந்து வேலையை விட்டு அனுப்ப போறாங்க. ஸோ இது வந்து 18% அவங்களோட குளோபல் ஒர்க் ஃபோர்ஸா வந்து இருக்கு. அந்த 18% ஆஃப் ஆட்கள் வந்து வேலையை விட்டு அனுப்ப போறாங்க. ஜூன் 15ஆம் தேதி வந்து இது வந்து நடக்க போகுது. ஸோ ஃபைனல் ஃபேஸ் ஆஃப் கட்டிங் அது வந்து இருக்கும்னு சொல்றாங்க. ஏற்கனவே நிறைய பேர் வந்து இங்க வேலையை விட்டு அனுப்பிச்சிட்டாங்க. இது வந்து ஃபைனல் ஃபேஸ் ஆஃப் கட்டிங் இருக்கும்னு சொல்றாங்க. இந்த கம்பெனியோட ஏர்னிங்ஸ் வந்து கம்மியா தான் கேட்டீங்க அப்படின்னா கம்மியாகல. ஜாப் கட் வந்து நடந்தால் கூட இந்த கம்பெனியோட ஏர்னிங்ஸ் சூப்பரா தான் இருக்கு. ரெவன்யூ 22% வந்து ஏறி இருக்கு. கிளவுடோட ரெவன்யூ 14% வந்து ஏறி இருக்கு. அண்ட் இந்த ஆரக்கல் பிசினஸோட ஏஐ ரிலேட்டடான ரெவன்யூ வந்து சூப்பரா ஏறி இருக்கு. ஏஐ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெவன்யூ மட்டுமே 243% வந்து ஏறி இருக்கு. மல்டி கிளவுட் டேட்டா பேஸோட ரெவன்யூ வந்து 531% வந்து ஏறி இருக்கு. அண்ட் தென் இந்த கம்பெனியோட அந்த ஒரு கான்ட்ராக்ட் இருக்கும் பாத்தீங்களா அது 325% வந்து ஏறி இருக்கு. கிட்டத்தட்ட சொல்லணும் அப்படின்னா 553 பில்லியன் டாலருக்கான அந்த ஒரு கான்ட்ராக்ட் வந்து கையில வச்சிருக்காங்க. அது 325% வந்து ஏறி இருக்கு. பட் என்னதான் இந்த கம்பெனி அந்த ஒரு பினான்சியல் மெட்ரிக் சூப்பரா இருந்தாலும் கூட இந்த கம்பெனில இருந்து ஆட்கள் வந்து வெளியே அனுப்புறாங்க.
டாடா எலக்ட்ரானிக்ஸ் வந்து ஸ்மாலான மேனுஃபேக்சரிங் யூனிட்டா இருந்தவங்க வந்து இப்போ வந்து பெரிய லெவல்ல வந்து பாத்தீங்கன்னா மூவ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. லார்ஜ் ஸ்கேல் குளோபல் எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனியா வந்து மாற ஆரம்பிச்சிட்டாங்க. செமிகண்டக்டர் பிளேயரா வந்து மாற ஆரம்பிச்சிட்டாங்க. 1,00,000 crore ரெவன்யூ வித் வந்து ப்ராஃபிட்டோட வந்து இந்த ஃபினான்ஷியல் 2026 வந்து என் பண்ணுவாங்க அப்படின்றது எக்ஸ்பெக்டேஷன்ஸா வந்து இருக்கு. கம்பெனி வந்து 91,000 கோடி ரூபாய்க்கான செமிகண்டக்டர் ஃபேப் வந்து இங்க குஜராத்ல வந்து போட போறாங்க. 27,000 கோடி ரூபாய்க்கான சிப் அசம்பிளி வந்து அசாம்ல வந்து போட போதா சொல்லியிருக்காங்க. டாடா எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனி வந்து இப்போ குளோபல் டெக் மேனுஃபேக்சரிங் நெட்வொர்க்ஸ் வந்து உள்ள போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஐபோனும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்ப அசம்பிளி பண்றாங்க. அப்புறம் வந்து காம்பனன்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சப்ளை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பெரிய பெரிய எலக்ட்ரானிக்ஸ் பிராண்ட்ஸ்க்கு. சரி, இந்த கம்பெனி ஒரு நல்ல அப்டேட்டா இருக்கு. சைனா வந்து இதுக்கு முன்னாடி வந்து ஆப்பர்ச்சுனிட்டி மார்க்கெட்டா வந்து இருந்துச்சு. அந்த இடத்துல எல்லா கம்பெனியும் வந்து போனாங்க. பட் ஆனா அங்க வந்து இப்போ ஷிஃப்ட் வந்து நடக்குது. இந்தியா வந்து நெக்ஸ்ட் ஒரு ஷிஃப்டா வந்து இருக்கும் அப்படின்றது எக்ஸ்பெக்டேஷன்ஸா இருக்கு. டாடா எலக்ட்ரானிக் வந்து அதுல ஸ்ட்ராங்கான அட்வான்டேஜ் வந்து வச்சிருக்காங்க. $30 பில்லியன் பிசினஸா வந்து இருக்கும் அப்படின்றது இந்த கம்பெனியோட எய்மா வந்து இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு. ஹீரோ மோட்டோகாப்போட மே மந்த் ரிப்போர்ட் வந்து வெளிய வந்திருக்கு. அந்த ரிப்போர்ட் சூப்பராவே இருக்கு. 12% வந்து growth ஆயிருக்கு அந்த கம்பெனியோட சேல்ஸ் வால்யூம்ஸ். மே 2026 சேல்ஸ் வந்து சூப்பரா க்ரோ ஆயிருக்கு. போன வருஷம் வந்து 5,07,000 வண்டி வந்து வித்தாங்க. பட் ஆனா இப்போ 5,70,70,000 வண்டி வந்து விக்கிறாங்க. இந்த கம்பெனிக்கு இது ஒரு நல்ல அப்டேட்டா இருக்கு. இன்னும் நல்லா இந்த கம்பெனிக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து வந்துட்டு இருக்கதா வந்து சொல்றாங்க. மோட்டார் சைக்கிள், ஸ்கூட்டர்ஸ் 2 இடத்துலயுமே நல்ல ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் வந்து இருக்கதா சொல்றாங்க. 10% இந்தியாவோட பிசினஸ் வந்து ஏறி இருக்கு. டொமஸ்டிக்கோட பிசினஸ் சூப்பரா இருக்கும்போது குளோபல் பிசினஸ் அதோடவே வந்து சூப்பரா இருக்கு. 78% வந்து ஏறி இருக்கு. கொக்கோ கோலா கம்பெனி வந்து என்ன பிளான் பண்றாங்க அப்படின்னா ஐபிஓ வந்து வரப்போதா சொல்லியிருக்காங்க இந்தியாவில. கொக்கோ கோலா பாட்டில் ஹோல்டிங் கம்பெனி தான் வந்து வரப்போறாங்க. இந்த கம்பெனியோட ஃபுல் நேம் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்துஸ்தான் கொக்கோ கோலா ஹோல்டிங்ஸ் பிரைவேட் லிமிடெட்ன்ற கம்பெனி தான் ஐபிஓ வந்து வரப்போறாங்க. 2027 தான் வரப்போதா வந்து சொல்லியிருக்காங்க. சோ இந்த ஒரு கம்பெனி ஐபிஓ வரும்போது பார்ஷியல் ஸ்டேக் சேலும் வந்து நடக்க போகுது. அப்படின்னா ஆஃபர் ஃபார் சேல்ல தான் இந்த ஒரு ஐபிஓ வந்து வரப்போகுது. சோ இந்த ஒரு ஐபிஓட பிளான் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா ரீஃபிரான்ச்சைசிங் ஸ்ட்ராட்டஜி தான் வந்து இந்தியாவில் வந்து இருக்க போகுது. ஜூப்ளியன் பாரதியா குரூப் வந்து ஏற்கனவே 40% வந்து ஸ்டேக் ஹோல்டிங் வந்து வச்சிருக்காங்க. இந்த ஒரு குரூப் வந்து இம்பார்ட்டன்டான ஒரு பிளேயரா வந்து இருக்க போறாங்க. இல்ல அப்படின்னா இம்பார்ட்டன்டான ஒரு பார்ட்னரா இருக்க போறாங்க. ஆஃப்டர் லிஸ்டிங் அப்புறமாவும் அப்படின்றது வந்து இந்த கம்பெனியா சொல்லியிருக்காங்க. சோ இந்த ஒரு கம்பெனி வந்து 14 பாட்லிங் பிளான்ஸ் வந்து இப்ப ரன் பண்ணிட்டு இருக்காங்க. 1.7 மில்லியன் கஸ்டமர்ஸ் வந்து இப்ப சர்வ் பண்ணிட்டு இருக்காங்க. 2000 டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு மேல வந்து அக்ராஸ் இந்தியா வந்து இருக்காங்க. இந்த ஒரு பாட்லிங் கம்பெனி வந்து என்னென்ன ப்ராடக்ட்ஸ் எல்லாம் தயாரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது பெரிய பெரிய பிராண்ட்ஸான கொக்கோ கோலா, தம்ஸ் அப், ஸ்ப்ரைட், ஃபேண்டா, லிம்கா, மாசா இது எல்லாமே இந்த ஒரு பிராண்டுக்குள்ள தான் வந்து வருது. இந்த ஒரு கம்பெனி தான் இப்ப ஐபிஓ வந்து வரப்போறாங்க. சோ வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த கம்பெனியா சிஎம்ஆர் கிரீன் டெக்னாலஜிஸ் ஐபிஓன்ற ஒரு கம்பெனி வந்து வருது. இந்த ஒரு கம்பெனியோட ஐபிஓ வந்து இன்னைக்கான நாள் வந்து ஓப்பன்ல இருக்க போகுது. இந்த ஒரு கம்பெனி வந்து இப்ப கிரே மார்க்கெட் பிரீமியம் பிரைஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் அதிகமா இருக்கு. ₹60 வந்து இருக்கு. கிட்டத்தட்ட 30% மேல வந்து லிஸ்டிங் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. சரி, ஓகே, இந்த ஒரு ஐபிஓ பத்தி டீடைலா பார்ப்போம். ₹630 கோடி ரூபாய்க்கான ஐபிஓ வந்து வராங்க. 100% ஆஃபர் ஃபார் சேல் தான். சோ அப்படின்னா இந்த ஒரு கம்பெனி இப்ப நம்ம மணி திரட்டுறது அந்த ஒரு ₹630 கோடி ரூபாய் திரட்டுறது வந்து இந்த கம்பெனியோட இந்த ஒரு ஃபண்டிங்காக வந்து கிடையாது. ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேக் வித்துட்டு தான் வெளியே போறாங்க. ஏற்கனவே இருக்க ப்ரொமோட்டர் குரூப்ல தான் வெளியே வித்துட்டு போறாங்க. மோகன் அகர்வால் குரூப் அப்புறம் வந்து குளோபல் ஸ்கிராப் ப்ராசஸர்ன்ற ஒரு 2 இன்வெஸ்டர்ஸ் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரொமோட்டர் குரூப் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆஃபர் ஃபார் சேல் வந்து பங்கேற்க போறாங்க. ₹182 வந்து ₹192 பர் ஷேர் வந்து இங்க பிரைஸ் பேண்டா வந்து இருக்கு. ₹15,000 இருந்துச்சு அப்படின்னா நம்ம வந்து இந்த ஐபிஎல் வந்து பார்ட்டிசிபேட் வந்து பண்ணிடலாம். சோ நம்ம சொன்ன மாதிரி கிரே மார்க்கெட் லிஸ்டிங் பிரீமியம் பிரைஸ் வந்து பார்க்கும்போது ₹60 வந்து அதிகமா இருக்கு. சோ அப்படின்னா 30% லிஸ்டிங் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. இந்த ஒரு கம்பெனி வந்து நான் ஃபெரஸ் மெட்டல் ரீசைக்கிளிங் கம்பெனியா வந்து இருக்காங்க. இதுதான் இவங்களோட கோர் பிசினஸ். சோ அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்க்கும்போது இங்க அலுமினியம் அலாய்ஸ் வந்து ரீசைக்கிளிங் வந்து பண்ணி கொடுப்பாங்க. அதை தாண்டி சிங்க், காப்பர், பிராஸ், லீட், மெக்னீசியம் இது எல்லாமே வந்து இங்க ஸ்கிராப் ப்ராசஸிங் வந்து பண்ணி கொடுப்பாங்க. இண்டஸ்ட்ரியல் மெட்டல் இருக்கிற தான் இந்த ஒரு கம்பெனி வந்து இருப்பாங்க. அதிகமான இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் இருக்கும் போது அந்த ஒரு கம்பெனில இருந்து வெளியே வரக்கூடிய இந்த ஒரு அலுமினியம் அலாய், ஜிங்க், காப்பர் இந்த மாதிரி விஷயத்த எல்லாமே ரீசைக்கிளிங் வந்து பண்ணி கொடுக்க போறாங்க. இதுதான் இந்த கம்பெனியோட பிசினஸ் மாடல். பினான்சியலா 2024 லாஸ் மேக்கிங் கம்பெனி. ₹800 கோடி லாஸ் மேக்கிங் கம்பெனி. பினான்சியலா 2025 ₹155 கோடி ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனி. பினான்சியலா 2026 ரிப்போர்ட் வந்து வெளியே வரல. வெளியே வரும்போது வந்து பார்ப்போம். இப்போதைக்கு இருக்கிற டேட்டா வந்து இதுதான் இருக்கு. பினான்சியல் மெட்ரிக்ஸ் இதுவா தான் வந்து இருக்கு. ஸ்டில் இந்த கம்பெனிக்கு காம்படிட்டர் வந்து ஹெவியா தான் வந்து இருக்காங்க. கிராவிட்டா இந்தியா இருக்காங்க, பாண்டி ஆக்சைட்ஸ் வந்து இருக்காங்க, ஜெயின் ரிசோர்ஸ் ரீசைக்கிளிங் வந்து இருக்காங்க. இப்போதைக்கு நம்மளோட நோட் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நாளைக்கான நாள்ல இந்த ஒரு ஐபிஓ வந்து அப்ளை பண்ணலாமா வேணாமான்னு சொல்லிட்டு பார்ப்போம். இதுல லிஸ்டிங் இருக்கிறதுக்கான சான்சஸ் வந்து இருக்கு. சோ அதனால அந்த ஒரு மெட்ரிக்ஸ்க்காக மட்டும் நம்ம நாளைக்கான நாள் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஒருவேளை லிஸ்டிங் எடுக்கான சான்சஸ் 30% கிடைக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்றது கன்ஃபார்ம் நம்ம பண்ணிட்டு நாளைக்கான நாள் வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஜூன் 5ஆம் தேதி வரைக்கும் மார்க்கெட்ல வந்து இந்த ஐபிஓ ஓப்பன்ல தான் இருக்க போகுது. சோ அதனால இந்த ஒரு ஐபிஓ வந்து மேபி நம்ம ரொம்ப நாள் ஆச்சு ஐபிஓ அப்ளை பண்ணி இந்த ஒரு ஐபிஓ மட்டும் நம்ம ட்ரை பண்றது ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதை வந்து நாளைக்கான நாள் வந்து அப்டேட் வந்து பண்ணுவோம். லாஸ்ட் நியூஸா இருக்குது வந்து நொமுரா வந்து நிஃப்டி மேல டார்கெட் வந்து வைக்கிறாங்க. 25,900 வந்து போகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மார்ச் 2027க்குள்ள போயிடும் அப்படின்றத வந்து சொல்றாங்க. இங்க இருந்து 11% வந்து இங்க அதிகமாகும் அப்படின்றத வந்து சொல்றாங்க. ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 256 கம்பெனியோட ப்ராஃபிட் ஆஃப்டர் டாக்ஸ் வந்து 18% இயர் ஆன் இயர் பேசிஸ் வந்து growth ஆயிருக்கு. எஸ்டிமேட்ஸ் வந்து பார்த்தா அப்படின்னா 12%. பட் ஆனா 18% வந்து growth ஆயிருக்கு. எனர்ஜி செக்டர் நல்ல ஒரு growthல வந்து இருக்கு. பேங்க், என்பிஎஃப்சி எல்லாம் கூட சப்போர்ட் வந்து பண்ணுது. பினான்சியலா 2027 பொறுத்தளவுல இந்த வெஸ்ட் ஏஷியால நடக்கிற கான்ஃபிளிக்ட்னால ஏர்னிங்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கே தவிர அந்த ஒரு பிரஷர் எல்லாமே இன்னும் கொஞ்ச நாள் வந்து சரியாயிடும் அப்படின்றது வந்து சொல்றாங்க. சோ பாப்போம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளவுதான் இன்னைக்கான ஓவரால் மார்க்கெட் நியூஸ். அடுத்த நியூஸ் சந்திப்போம். பாய்.